நம்ம குடுத்திருக்கிற இன்டர்வல அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் செப்பரேட் பண்ணும்போது இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நம்ம போட போறோம். அதனால ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாவே சால்வ் பண்ணி பார்க்குறேன். பொறுமையாவே சால்வ் பண்றேன் பாருங்க. ஓகே. f of z equal to z divided by z squared minus 3z plus 2. இந்த ரீஜியன் ஆக்சுவலா லாரன்ஸ் சீரிஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ரீஜியன் ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் z less than 1. Second one 1 less than modulus of z less than 2. Third one modulus of z greater than 2. Fourth one modulus of z minus 1. Z minus 1 less than 1. This is four case இருக்குது. இந்த 4 கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா எனக்கு ஒரு வேலைக்கு ப்ராப்ளம் வந்து நீ இது வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே. சரி இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா ஃபேக்டரைஸ் பண்றாங்கன்னா இது என்ன ஆகும் that is equal to z divided by z minus 1 into z minus 2 கரெக்ட்டுங்களா சார். ஓகே டிகன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எந்த ஃபார்ம் வேணா வரலாம் டைப் 1ல வருது டைப் 1 என்னது z divided by z minus 1 into z minus 2 னா நாம என்ன எழுத போறோம் a by z minus 1 plus b by z minus 2 சரி இப்போ என்ன பண்ண போறோம் ab கண்டுபிடிக்கிறோம் LCM எடுத்து போட போறோம் z equal to ஆமா சார். So z is equal to a into z minus 2 plus b into z minus 1. ஓகே இப்போ abc ab கண்டுபிடிக்கிறது அப்ப என்னாச்சு சார். So first வந்துட்டு when z is equal to 0, z is equal to 2, 2 போட்டா z will be equal to b. b equal to 2 1 will be equal to b. 1 இல்ல இல்ல இங்க 2 போடுங்க 2 minus 1 b தானே 2 minus 1 b தான் வருது இங்க 2 வருது 1. ஆமா z இல்ல சார். அப்படியே z ஓட equation 1 தானே சார். z புரியுதுல ஓகே புரியுது. ஓகே அடுத்து z when z is equal to 1. 1 நான் சொல்றேன் 1 போட்டா z is equal to minus a sir. So a is equal to minus 1. ஓகே டிகன் அப்ப என்ன பண்ண போறோம் நம்மளுடைய எப்ப z இன்டர்சேஞ்ச் ஆகுது equal to minus 1 divided by z minus 1 plus 2 divided by z minus 2. ஓகே அத வந்துட்டு 2 by z minus 2 minus 1 by z minus 1 எழுதிக்கலாம் சார். ஓகே நீ மாத்திக்கலாம் ஓகே மைனஸ் இருக்கனா நீ சேஞ்ச் பண்ணலாம்ங்கற சேஞ்ச் பண்ணிக்கலாம் 2 divided by z minus 2 minus 1 by z minus 1 சரிங்க இப்போ நம்ம கையில இருக்குது பார்த்துட்டோம் சரிங்களா ஆமா சார். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகுது செகண்ட் கேஸ் என்ன ஆகுது தேர்ட் கேஸ் என்ன ஆகுது அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் சரிங்களா இப்போ 4 கேஸ் இருக்குது நீங்க கேட்ட ஐடியா எல்லாமே இதுல வந்துரும் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றா modulus of z is less than 1 modulus of z is less than 1 அப்படின்னு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்காது இங்க 2 இருக்குது இங்க 1 இருக்குது நம்ம டைரக்டா என்ன பண்ண வேண்டாம் f of z டைரக்டா வந்து என்ன பண்ணலாம் ஏன்னா இது z இது 2 இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண போறீங்க 2 வெளிய எடுக்க போறீங்க கரெக்ட்டுங்களா சரி அதாவது சொல்றேன் கண்ணு ஹலோ இப்போ எதனால சார் நம்ம 2 வெளிய எடுக்கிறோம் அதான் பைனாமியல் சீரிஸ் கண்ணு நம்ம பைனாமியல் சீரிஸ் இந்த ஃபார்முலாட்டுக்கு கன்வர்ட் பண்ணனும் இந்த 1 கண்டிப்பா கிடைக்கும் 1 minus x அப்ப -2 வெளிய எடுத்துக்கங்க 2 க்கு பதிலா -2 எடுத்துட்டு இந்த ஃபார்மேட் கிடைக்கும் சரிங்களா அப்ப 1 plus x plus x squared plus dot 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 இது எப்ப satisfy ஆகும் modulus of x less than 1ங்கற கண்டிஷன்ல satisfy ஆகும் அப்ப நம்ம டைரக்டா பாக்குறீங்க modulus of xங்கிறது என்னது z டைரக்டா 1ங்கற கண்டிஷன் இதுக்கு satisfy ஆகும் இதுக்கும் satisfy ஆகும் அதனால ஒரு பிரச்சனை கிடையாது அதனால என்ன பண்ண போறீங்க அது எப்ப satisfy ஆகும் இந்த 2ங்கற வெளிய எடுக்கும்போது satisfy ஆகும் சரிங்களா அப்ப இந்த 2ங்கறது என்னது -2 வெளிய எடுக்கறீங்க -1/2 வெளிய வரும் கரெக்ட்டா டக்கன சார் -1/2 வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும் ஆல்ரெடி 2 இருக்குது அந்த 2 வெளிய தூக்கி போட்டுருங்க 2 z/2 1 minus z/2 கரெக்ட்டுங்களா இந்த 2 இங்க மைனஸ் வெளிய போனால 1 minus z/2 ஓகே அதே மாதிரி இங்க என்ன வேணும் எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும் 1 minus x ஃபார்மேட் வேணும் அதனால இதுக்கு என்ன பண்ண போறேன் -1 வெளிய எடுக்க போறேன் கரெக்ட்டுங்களா அப்ப -1 வெளிய எடுத்தா பிளஸ் ஆயிடும் -1/1 அது எத பிளஸ் மாத்திடுது பிளஸ் ஆயிட்டு 1/z கரெக்ட்டுங்களா பிளஸ் ஆயிடும் சார் சோ 1/1 minus z அப்ப என்னாச்சு 1 minus 1/z whole inverse plus 1 minus z whole inverse கரெக்ட்டா கண்ணு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா மைனஸ் இருக்குல்ல சார் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வெளிய ஒரு மைனஸ் ஆமா மைனஸ் இருக்குது கண்ணு இது மைனஸ் இருக்குது
அப்போ இது ஜென்ரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் n எழுதலாம். n வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி எழுதலாம். இது ஜென்ரல் ஃபார்மா. புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி மைனஸ் வெளியே இருக்குது. இது எப்படி எழுதலாம்? ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாமா? இல்ல இந்த மாதிரி எழுதிட்டு எழுதிக்கலாமா ஜென்ரல் ஃபார்ம்? அப்படி எழுதிட்டு ஜெனரல் ஃபார்ம் எழுதலாம். ஓகே எடுக்கணும். அப்போ 1 ப்ளஸ் z பை 2 ப்ளஸ் z பை 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 1 ப்ளஸ் z ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். கரெக்டாக எடுக்கணும். சார் அப்போ சொல்லுமா என்னாச்சு? மைனஸ் சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி z பை 2 தி ஹோல் பவர் n. கரெக்டுங்களா? ப்ளஸ் சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி z பவர் n. கரெக்டாக எடுக்கணும். சார் சார் அப்போ இதில் என்னது? எந்த இடத்துல சார் -1 இன்ட்டு ஜெட் பவர் என்னன்னு சொல்லுவோம்? அது ஆல்டர்னேட் சைன் வரும். எது இன்னொரு சொல்லுமா? இன்னொரு சொல்லு. மைனஸ் -1 ஒன் பவர் பவர் n. n. அது இந்த ஃபார்முலா வரும்போது கண்ணு 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் வரும்போது இங்கே மைனஸ் இருந்தால் எல்லாமே ப்ளஸ். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இல்லை ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணினா இந்த ஃபார்முலா போடும். என்னோட ஃபார்முலா என்னன்னா 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ். ஓகே ஓகே. ஸோ அதாவது 1 ப்ளஸ் z த ஹோல் பவர் -1 இருந்தாங்க சார். 1 பிளஸ் இஜெட் ஹோல் பவர் -1 இருந்தால் என்ன பண்ண போறீங்க? மைனஸ் 1 பவர் உள்ள n. சைன்ஸுமே ஆல்டர்னேட்டாக இருக்கும் இல்லை சார்? ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா. கிளியரா? ஓகே சார். அப்போ இதை ரெண்டு காமனாக எடுத்துக்கோங்க. மைனஸ் இருக்குது. அப்போ சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. இந்த மைனஸ் உள்ள பொசிஷன் இது எப்படி எழுதலாம்? இஜெட் பவர் n மைனஸ் இஜெட் பை 2 ஹோல் பவர் n காமன் எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நீங்கள் கேட்ட அடுத்த பார்ட் வருது. நீங்கள் எப்படிங்க சார் 2 வந்து டிவைட் பண்ணது எப்படி ஒன்று டிவைட் பண்ணுறது பார்ட் வந்து இப்போ வருது பார்த்துக்குங்க. செகண்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஈஸி, டைரெக்டாக போடலாம். செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்க? 1 லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் இஜெட் லெஸ் தென் 2. இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். நம்மளோட எஃப் ஆஃப் இஜெட் என்ன இருக்குது? 2 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 2. சாரி, இங்கே இஜெட் மைனஸ் 2 தான். இஜெட் மைனஸ் 2 மைனஸ் 1 டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1/z-1. சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து நம்மளோட கண்டிஷன் ஃபைனல் சீரிஸை ஃபாலோ பண்ணோம்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதா வேணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகுது. கரெக்டுங்களா? எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுது? 1 லெஸ் தேன் இங்கே கிடைக்குது மாடுலஸ் z லெஸ் தேன் 2. பட் நம்ம கண்டிஷன் என்ன வேணும்? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பாசிபிள் இதை தூக்கி வெளியே போடுங்க, இன்னொரு பாசிபிள் இவனை தூக்கி கீழே போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? சொல்றேன். இந்த இடத்துல உனக்கு புரியலீங்க. இந்த இடம் புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் இது. சார் சரி, தேவையான கண்டிஷன் இது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் தென் 1 லெஸ் தென் 1 கிடையாது. நான் லெஸ் தென் 1 மாத்திரம் என்ன பண்ணும்போது இஜெட் வந்து கீழே கொண்டு வந்து இது லெஸ் தென் இந்த சைடு கொண்டு வரும்போது தான் 1/z. ஸோ பேசிக்கலி z டேர்ம் வந்துட்டு should be lesser than 1. ஆமா, 1 விட கம்மியாக தான் இருக்கணும். அது ரெசிப்ரோக்கலோட இஜெட்டா இருக்கணும். பட் 1 விட கம்மியாக இருக்கணும். ஓகே. ஸோ அதாவது இப்போ நமக்கு வந்துட்டு லெஸ்ஸர் தேன் சைடில் தான் எக்ஸோட டேர்ம் இருக்கணும். எதர் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர். மடக்கண்ணு எந்த வேணா எடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகே சார். அதே ஐடியா தான் இதுக்கும். இது 2 கீழே கொண்டு வந்துடுறாங்கன்னு. அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் டிவைடட் பை 2 லெஸ் தென் 1. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. எங்க 2 இருக்குது, இங்க தான் 2 இருக்குது. அப்போ இது வந்து இங்க யூஸ் பண்ணுவீங்க. இதுல எது 1 இருக்குது, இதுக்கு வந்து இங்க யூஸ் பண்ணுவீங்க. இதை மாத்திக்கு இது யூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. எது இந்த கேஸ் இது வந்து இப்போ வந்துட்டு f of z is equal to 2. இப்போ வந்துட்டு z minus 2ல வந்துட்டு நம்ம 1/2 வெளிய எடுப்பீங்க. -2 வெளிய எடுப்பீங்க. -2 வெளிய எடுக்கிறோம். ஓகே சார். வெரி குட் மா. அவ்வளவுதான். அப்போ 1 டிவைடட் பை 1 minus z by 2. இந்த இடத்துல என்ன எடுப்பீங்க? 1/z. அப்ப -1/z 1/z. இது கட் ஆயிரும். இது வந்து மைனஸ் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம முன்னே போட்டதானே. n வேஸ் ஃப்ரம் 0 to infinity z by 2 வந்துட்டு minus 1 minus z by 2 power -1 minus 1/z into 1 minus 1/z power -1. இல்லையா சார்? அப்படிதான் -1 கரெக்டா. இது நான் முந்தைய போடுறேன். இது டைரக்டா ஃபார்முலா எழுதிட்டேன். சரிங்களா? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் போஸ்ட் கேஸ் போடலாம். டைரக்டா ஃபார்முலா எழுதிட்டேன். இதுக்கு வந்து என்ன ஆகும்? இதுக்கு எகைன் இப்போ ஃபார்முலா எழுதிட்டேன். இந்த இடத்துல இதுல வந்துட்டு எனக்கு நமக்கு ரெண்டு டேர்முக்கு நடுவுல மைனஸ் இருக்கனால டைரக்டா
அந்த எக்ஸ் பவர் என் போட்டுட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா -1 பவர் n இன்டூ z/2 ஹோல் பவர் n போட்டுருக்கோம். கரெக்ட் ஆமா. -1 பவர் n எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் இருந்தா இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தா அப்போ -1/z summation n varies from 0 to infinity 1/z whole power n. 1/z whole power n. ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது, மைனஸ் காமன் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்குமே சம்மேஷன் n varies from 0 to infinity இருக்குது, 0 to infinity போட்டாச்சு. இது z/2 whole power n மைனஸ் பாதி எடுத்துட்டேன். இந்த இந்த இது என்ன பண்ணலாம் n plus 1/z தான் இருக்குது. ஆமா சார். அப்போ உள்ள கொண்டு போனா 1/z whole power n plus 1 போட்டுட்டா minus 1 இது z இது z தான். அதனால z whole power n plus 1 போட்டுக்கலாமா? சார். அவ்வளோதான் கட்டு. தட்ஸ் ஆல். சரிங்களா? ஓகே சார். இது செகண்ட் கேஸ்க்கு. இப்போ தேர்டு கேஸ் நீ கேட்ட செகண்ட் கேஸ் புரிஞ்சுனா தேர்ட் கேஸ் நீயே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேம்மா. தேர்ட் கேஸ் என்ன சொல்றாங்க? மாடலஸ் ஆஃப் z greater than 2ன்ட்டாங்க. இது ரெண்டு இன்வால்வ் ஆகுது சார். 1 greater than 2 divided by modulus of z. இப்படி இருக்குது. இதோட another மீனிங் என்ன? இதுதான் மீனிங். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ z வந்துட்டு 2 க்கு கீழ டினாமினேட்டரா கொண்டு வரோம். அவ்வளவுதான். சூப்பர். சரி, நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். f of z பார்க்கும்போது 2/z தான் less than 1 போட்டுக்கிறோம். பட் f of z என்ன டைம் இன்வால்வ் ஆகும்? 1 divided by 2 அங்க அதுதான் z minus 2 minus 1 divided by z minus 1. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 2க்கு தானே நம்ம இதை 2க்கு தானே z எடுக்க போறோம். இந்த 1க்கு என்ன பண்ண போறோம்னு ஒரு டவுட் வரும். கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸ் பார்த்தா டேரக்டாக தெரிஞ்சு 2க்கு மட்டும் டிவைட் பண்ணி போடும், 1க்கு வந்து இந்த மாதிரி போடணும் ஒரு அளவுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, இதுதான் ரூல். அப்போ மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் தன் 2னா இது கிரேட்டர் தன் 1க்கு சாட்டிஸ்ஃபை தானே? 2னா மீனிங் என்ன? 1க்கு சாட்டிஸ்ஃபை தான். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்போ 2/zனாலும் 1/zக்கு சாட்டிஸ்ஃபை தான். கரெக்ட்டுங்களா? 1/z இஸ் ஆல்சோ லெஸ் than 1. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கும் 1/z தான் எழுத போறோம், இதுக்கும் 1/z தான் எழுத போறோம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸி. இந்த பாயிண்ட் மட்டும் ஓகே வேணும்னா சொல்லுங்க, இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார், புரிஞ்சுது சார். புரிஞ்சுச்சுல? அதாவது மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் than ஏதாவது ஒரு கண்டிஷன்ல நம்ம அப்படி எடுக்காம இருப்போமா? எடுக்காம இருப்போம்னா மேபி இங்க z minus 3 வந்துச்சுன்னா, சப்போஸ் plus 1/z minus 3 வந்துச்சுன்னா, ஓகே சார். அப்போ வந்து 1/z எடுக்க தேவையில்லை. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க 1/z எடுக்க தேவையில்லை. புரியுதுங்களா? அந்த இடத்துல என்ன சார் பண்ணணும்? அந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். ஏன்னா கிரேட்டர் than வந்துருச்சுல. அப்போ கிரேட்டர் than இந்த 3 இன்வால்வ் ஆகும். கரெக்ட்டுங்களா? 3 இன்வால்வ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும்? 1 2 3 இது 1 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 3 இன்வால்வ் ஆகிறனா நீங்கள் அந்த இடத்துல அதை அப்படியே வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நீங்கள் மாற்றி போடணும். எப்படி மாற்றி போடணும்னா -1க்கு மாற்றி போடணும். எப்படி போடுறதுன்னு பார்த்துங்க. 1 minus 2, அதாவது z minus 2 minus 1ன்னு வச்சுட்டு போடணும். சரிங்களா? அது நம்ம அடுத்த கண்டிஷன் ஒன்று இருக்குது, அதை நான் போடும்போது சொல்கிறேன். அடுத்தது ஃபோர்த் கண்டிஷன் அதுதான். ஃபோர்த் கண்டிஷன் போடும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எப்படின்னு. சரிங்களா? ஃபோர்த் கண்டிஷன் அந்த கண்டிஷன் இருக்குது, அதை நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஏன் வருது? இந்த கண்டிஷன்லாம் z கிரேட்டர் than 2னா z கிரேட்டர் than 1ம் பாசிபிள் தான். அதனால தான் வந்து என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுக்கும் 1/z எடுக்க போகிறோம். அப்போ 1/z எடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? 2 ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் 2 இருக்கும். 1 divided by 1 minus 2/z minus 1/z வெளியே எடுக்கிறீங்க. 1 divided by 1 minus 1/z. கரெக்டாமா? தான் கரெக்டுங்களா? அப்போ 2/z இந்த டேரெக்டாக நான் ஃபார்முலா எழுதுகிறேன். சம்மேஷன் 2/z ஹோல் பவர் n மைனஸ் 1/z சம்மேஷன் 1/z ஹோல் பவர் n. கரெக்டாமா? ஏன்னாகும் n varies from 0 to infinity, n varies from 0 to infinity. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இப்போ நீங்கள் கேட்டது அது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்களா, அதுக்கு உண்டான கொஸ்டின் அந்த போல் அந்த ரீஜியன் வந்து மாற்றுவாங்க. z-1 less than 1 இதை ஃபோர்த்து கேஸ். தேர்டு கேஸில் என்னாச்சும் டவுட் இருக்குது? அமைதியாக ஆகிட்டீங்க. தேர்டு கேஸ் என்னாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார், தேர்ட் கேஸில் டேரெக்டாக இப்போ நம்ம 1/z 2/z வெளியே எடுத்துருவோம். ஓகே ஓகே சார்.
இப்போ நம்மளுக்கு கேஸே வந்து இதுதான். இந்த கேஸில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அப்போ என்ன ஆகும்? எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் என்ன தெரியுது? 2 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 2 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே மாடலஸ் கிடையாது, இஜெட் மைனஸ் 2 தான், இங்கே இஜெட் மைனஸ் 1. இப்போ இங்கே பாருங்க, இது போல் என்ன இருக்குது? இஜெட் மைனஸ் 1 இருக்குது. அதனால நீங்கள் இதை டச்சே பண்ணாலும் இந்த டேம் அப்படியே தான் இருக்கும். இந்த டேம் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இந்த டேம் ஏன்னா அவன் போல்ஸ் என்ன சொல்லிக்கிறான்? இஜெட் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டான். அதனால என்ன டேம் இருக்கும்? இந்த டேம் அப்படியே தான் இருக்கு. இங்க இஜெட் மைனஸ் 1ன்னு ஒரு இது இன்டர்வல் கொடுத்துக்கிறான்டா. நம்மளுடைய சர்க்கிள் வந்து இஜெட் மைனஸ் 1 கொடுத்துக்கிறான். அப்ப இஜெட் மைனஸ் 1ல வந்து இங்க பிராக்ஷனல்ல வந்ததுன்னா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். பைனாமியல் சீரிஸை யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே எம்டியாவே வச்சுக்கோங்க. நாம மாத்தக்கூடியது யாரு? இவன் மட்டும் தான் மாத்த வேணும். இவனை மட்டும் தான் நாம மாத்தணும். சரிங்களா? சரி, நம்ம கிட்ட என்ன இருக்குது? இப்போ 2 டிவைடட் பை இஜெட். நம்ம என்ன ஃபார்மேட் மாத்தணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்மேட் மாத்த வேணும். யார? இஜெட் மைனஸ் 2. அதை எப்படி எழுதுறேன்னா இஜெட் மைனஸ் 1 மைனஸ் 1ன்னு எழுதுறேன். யார? 2. 2 வந்து எப்படி எழுதலாம்? 1 பிளஸ் 1ன்னு எழுதும்போது மைனஸ் 2 வந்து மைனஸ் 1 மைனஸ் 1. இந்த டேம் நீ டச்சே பண்ணணும், அது அப்படியே இருந்துட்டு போகுது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? மாடலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 லெஸ் தென் 1 கேஸ் வேணும். அப்போ இதை என்ன பண்ண போறேன்? ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ண போறேன்? இது பேர் பண்ணிக்கிறேன். இதை பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வேணும்? 1 மைனஸ் எக்ஸ் ஃபார்மேட் வேணும். அப்போ நம்ம கையில் இருக்கிற எக்ஸ் யாரு? இவன் தான் எக்ஸ். நல்லா பாருங்க, நம்ம கையில் இருக்கிற எக்ஸ் யாரு? இவன் தான் எக்ஸ். ஏன்னா 1 மைனஸ் வேணும்னாலும் இந்த மைனஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால என்ன பண்ண போறேன்? மைனஸ் வெளியே எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். 1 மைனஸ் இஜெட் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். புரியுதா கண்ணே? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? சுதா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? சோ இப்போ இங்க டோட்டலா வந்துட்டு சோ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 1ம் z இருந்துச்சுன்னா அந்த z மட்டும் தான் நம்ம x-ஆ கன்சிடர் பண்ணோம். இங்க ஹோல் இந்த z - 1ங்கிறதே நமக்கு x. ஆமாடா. எதனால? இவன் கொடுத்த சர்க்கிள்னால, இவன் கொடுத்த கர்வ்னால, இதனால, இந்த கண்டிஷனால. தட் இஸ் a very important point. ஓகேங்களா? ஓகே. சரி கண்ணி, இப்போ என்ன நடக்குங்க? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பர் ரூல் படி என்ன வருமோ அதை எழுதிங்க. -2 இது என்ன ஆகும்? 1 மைனஸ் இஜெட் மைனஸ் 1 ஹோல் இன்வர்ஸ். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. -2 ஃபார்முலா தான் 1 பிளஸ் இஜெட் மைனஸ் 1 பிளஸ் இஜெட் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டாட் டாட் டாட். ஆல்ரெடி இங்கே -1 பை இஜெட் மைனஸ் 1 இருக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -2 சம்மேஷன் இஜெட் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 பை இஜெட் மைனஸ் 1. இது அப்படியே தான் இருக்கும். எதனால? அதே அந்த கர்வு தான் கொடுத்துக்கிறோம். அந்த கர்வில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அந்த கர்வு அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாம்மா. இதுதான் 4 கேஸ், 4 டிஃப்ரெண்ட் கேஸோட லாரன்ஸ் சீரிஸோட கான்செப்ட். ஓகே. எதனாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி, இல்லைன்னா இது இன்னொரு ப்ராப்ளம் கூட போடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வேற என்னாச்சும் இன்டர்வல் இது மாதிரி வச்சுட்டு போகிறது இருக்குதாம்மா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதை இன்செர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 7z + 2 டிவைடட் பை z minus 2 z plus 1. ஸோ ரீஜியன் என்ன கொடுத்துக்கிறான்னா 1 less than modulus of z plus 1 less than 3ன்னு கொடுத்துக்கிறான். less than 3ன்னு கொடுத்துக்கிறான். இது எப்படி போடுவீங்க? சரி, நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். அது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நான் இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேயே நான் மாற்றி எழுதி கொடுத்துட்றேன். இது எப்படி போட மட்டும் அந்த இன்டர்வல் மட்டும் எப்படி மாறும் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏபிசியோட வேல்யூவோட சேர்த்து நான் என்ன எழுதுறேன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மாத்திட்டேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போடுறது வந்துட்டு 7z + 2 = a/z + b/z - 2 + c/z + 1. ஆமாங்க. இது நீ கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஒரு பிரச்சனை இல்லை. ஏபிசி. அப்ப ஏபிசியோட வேல்யூ நான் எழுதிடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் கம்பைன் பண்ணி எழுதிடுறேன். அது ஏபிசி கண்டுபிடிச்சது இந்த வேல்யூ. ஓகே. சரி டகன். இது எப்படி போடுவீங்க? நம்மளுக்கு தேவையான இன்டர்வல் இது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்மளோட இன்டர்வல், அதாவது கர்வ், இது வந்து சர்க்கிளோட பார்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்ப இது எப்படி போடலாம்? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இஜெட் பிளஸ் 1 இருக்கிற இடத்துல நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டாம், அப்படியே இருந்துட்டு போகுது. கிளியரா? ஓகே. அப்ப என்னாச்சு? இந்த பார்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம கை வச்ச பார்ட் என்னாவும் அப்படியே தான் இருக்கும். வேற எதுவுமே ஆகாது. ஓகேவாமா? ஓகே சார். சோ வேற யார் இருக்கற? இன்னும் வேற யார் இருக்குது? இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க.
இவங்க 2 பேத்த z+1 ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். இவங்க 2 பேத்த என்ன ஃபார்மேட்டுக்கு மாத்தணும்? z+1 ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அது எப்படி மாத்துவீங்க? அதுதான் நம்மளோட ஒர்க். சரிங்களா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? z எனக்கு என்ன வேணும்? z+1 வேணும். அதனால 1 ஆட் பண்ணிட்டு 1 மைனஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பிளேஸ்ல இங்க எனக்கு என்ன வேணும்? 1 வேணும். 1 ஆட் பண்ணிட்டு 1 மைனஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது? -2 இருக்குது. அவ்வளவுதான் கண்ணு. இது வெரி சின்ன ஸ்டெப். இதை மட்டும் போட்டு பழகிட்டு முடிஞ்சு போச்சு. இது சிம்பிளிஃபை பண்றது என்ன? எனக்கு என்ன வேணும்? 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவருக்கு வேணும். கரெக்ட்டா? இது என்ன ஆகும்? -3 ஆகும். இது என்ன ஆகும்? ஓகே. அப்போ 1 டிவைடட் பை என்ன பண்றேன்? மைனஸ் வெளிய எடுத்துட்டா 1 மைனஸ் z+1 மாறி. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. 2 டிவைடட் பை z+1ங்கிறது நம்மளோட இன்டர்வல். இங்க வர்றது வந்து -3 வருது. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன வெளிய எடுப்பீங்க? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. இதுக்கு என்ன வெளிய எடுப்பீங்க? 3 வெளிய எடுக்கணும். 3 பேக் -3 வெளிய எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? மைனஸ் இத மேல கொண்டு போயிருங்க. 1 மைனஸ் z+1 ஹோல் இன்வெர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி -3 வெளிய எடுத்தாச்சு. 1/3 z 2/3 ன்னு வச்சுக்கலாம். ஓகே கரெக்ட். 2/3 2/3 ன்னு ஆயிடுச்சு. மேல கீழே எழுதிட்டு போய்க்கலாம். எனக்கு தப்பா இருக்க போகுது. அப்ப என்னாச்சு? 1 மைனஸ் z+1 டிவைடட் பை 3 -3 டிவைடட் பை z+1 அப்ப -1 இது வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0 to infinity z+1 whole power n -2/3 இது மேல போவோம். மேல போச்சுன்னா டைரக்டா எழுதிறேன். சம்மேஷன் n varies from 0 to infinity z+1/3 whole power n அவ்வளவுதான் கண்ணு. -3/2 plus z+1 sorry அவ்வளவுதான் கண்ணு. z+1 அவ்வளவுதான் கண்ணு. அப்ப எப்படி சேஞ்ச் பண்றோம்? இங்க என்ன இன்டர்வல் கொடுத்துக்கறான்னு பாக்குறீங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு போறோம். ஓகே சார். சோ இந்த மாதிரி அடிஷன் இதுல கொடுக்கும்போது அந்த சேம் டேர்ம் வந்துட்டு நமக்கு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா அந்த டேர்மை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். ஆமா ரக்கனே. இப்போ இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துக்குது. இங்க பாரு 2 கண்டிஷன் கொடுத்துக்கறாங்க. நான் இத மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டுக்கிறேன். பட் இந்த கண்டிஷன் கொடுத்துக்கறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 1 less than modulus of z+1 நான் மாத்தாம விட்டுட்டேன். அதே மாதிரி modulus of z+1 less than 3 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன ஆகும்? இந்த 1 இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? 1/z+1 எடுக்கணும். அத நம்ம விட்டுட்டோம். சரிங்களா? இத பாத்தீங்களா? இந்த கண்டிஷன் பார்த்து போட்டுருக்கோம். அப்போ modulus of z+1 divided by 3 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? divided by 3 less than 1. அப்படின்னா மீனிங் என்னன்னா இந்த பார்ட் கரெக்ட், செகண்ட் பார்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் மிஸ்டேக் ஆகிது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம 1 காமனா வெளிய 1 எடுக்காம z+1 எடுக்கணும். பாருங்க z+1 எடுத்து. பாத்தீங்களா? அப்ப மிஸ்டேக் எப்படி ஆகுது நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். அங்க இன்டர்வல் போய் பாக்கும்போது நம்மளோட மிஸ்டேக் நம்மளே பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன எடுக்க போறோம்? 1/z+1 வெளிய எடுக்கணும். அப்ப தட்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 1/z+1 வெளிய எடுக்கணும். அத ரீஜியன். அந்த ரீஜியனை போய் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப என்னாச்சு 1 divided by 1 minus 1/z+1 அப்ப என்னாச்சு that is equal to 1/z+1 ஆல்ரெடி இருக்குது. மேல போனா கிடைக்கும் summation n varies from 0 to infinity 1/z+1 whole power n அப்ப அந்த இன்டர்வல் பார்த்து போடணும். நம்ம இன்டர்வல் பார்க்காம நான் டைரக்ட்டா போடும்போது அந்த இன்டர்வல் செக் பண்ணும்போது மிஸ்டேக் தெரியும். சரிங்களா? அப்ப இங்க 3 க்கு வந்துச்சுல. அதனால இங்க 3 less than வந்துருது. கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 3 எடுத்துக்கிறோம். இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அவ்வளவுதான் கண்ணு. அப்ப ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நம்மளோட மிஸ்டேக் நம்ம சரியா பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இன்னும் வேணுமா இன்னும் ப்ராப்ளம் இது பார்க்கறீங்களா? இதே போதும் லாரன்ஸ் சீரிஸ்ல இதே மாதிரி ஐடியா மாத்தி நீங்க போட்டுட்டு லாரன்ஸ் சீரிஸ் போதும் சார். பாத்துக்குவீங்களா? சார். ஓகே அவ்வளவுதான். இது போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். டெய்லருக்கு வந்துட்டு 3 டிஃபரன்ஷியேஷன் அல்ல 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும்ல சார்? 4 வரைக்கும் கண்டுபிடிச்சோம். நம்ம ஈஸியா இருந்தா 4 வரைக்கும் கண்டுபிடிங்க. டெரிவேட்டிவ் நான் கேக்குறேன். டெரிவேட்டிவ்ல 3 இல்லனா 4. நம்ம கஷ்டமா இருந்தா டெரிவேட்டிவ் f ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் கண்டுபிடிங்க. கஷ்டமான டைம் கொடுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியான டைம் கொடுத்தா 4 வரைக்கும் கண்டுபிடிச்சுங்க. f 4 டேஷ் வரைக்கும். ஓகே சார். சரி கண்ணு. வேறமா? சார் கர்னல் சார். கர்னலா? சார்